அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல்கள் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம் டேட் அறிவிச்சாச்சு. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக டெஸ்ட் போட்டு பார்க்கவே நாங்கள் சேனலில் தேர்வு 1 அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். தமிழில் 100 கேள்விகள் 6 to 12th வரை டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்வு 2மே ஒரு 2-3 நாளில் போட்டுருவோம். இப்போ அதே மாதிரி 12th இயல் 12th இயல் 8ம் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி 11th இயல் முடிச்சிருக்கோம். இப்போ 10th இயல் 7 கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்த ஆண்டு என்ன? காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்த ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1906. கேள்வி 2, வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு என்ன? வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1906. கேள்வி 3, 1906ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன்குப்பம் என்னும் பகுதியில் பிறந்தவர் யார்? 1906ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன்குப்பம் என்னும் பகுதியில் பிறந்தவர் யார்? ஆப்ஷன் சி ம.பொ. சிவஞானம். கேள்வி 4, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி ம.பொ. சிவஞானம். கேள்வி 5, தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் டி கு.ப. ராஜகோபாலன். கேள்வி 6, ம.பொ. சிவஞானத்தின் இயற்பெயர் என்ன? ம.பொ. சிவஞானத்தின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி ஞானப்பிரகாசம். கேள்வி 7, ம.பொ. சிவஞானத்தை சிவஞானி என்று பெயரிட்டு அழைத்தவர் யார்? ம.பொ. சிவஞானத்தை சிவஞானி என்று பெயரிட்டு அழைத்தவர் யார்? ஆப்ஷன் பி சரபையர். கேள்வி 8, அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகியவை டேஷ் வகை பாடல்களாகும். அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகியவை டேஷ் வகை பாடல்களாகும். ஆப்ஷன் பி அம்மானை. கேள்வி 9, ம.பொ. சிவஞானம் அவர்கள் தனது கேள்வி ஞானத்தை யார் பெருக்கியதாக குறிப்பிடுகிறார்? ம.பொ. சிவஞானம் அவர்கள் தனது கேள்வி ஞானத்தை யார் பெருக்கியதாக குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ திருப்பாதிரிப்புலியூர் ஞானியரடிகள். கேள்வி 10, 1931இல் காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்தில் நாடு முழுவதிலும் இருந்த எந்த கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபட்டனர்? 1931இல் காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்தில் நாடு முழுவதிலும் இருந்த எந்த கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபட்டனர்? ஆப்ஷன் சி பேராய கட்சி. பேராய கட்சினா காங்கிரஸ் கட்சி தான். கேள்வி 11, 30/9/1932இல் தமிழா துள்ளியெழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை வழங்கியதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டவர் யார்? 30/9/1932இல் தமிழா துள்ளியெழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை வழங்கியதற்காக சிறைப்பிடிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி ம.பொ. சிவஞானம். கேள்வி 12, 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் எந்த தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது? 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் எந்த தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது? ஆப்ஷன் ஏ வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கேள்வி 13, ம.பொ. சிவஞானம் அவர்கள் எந்த சிறைச்சாலையில் காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட்ட தென்னகத்தின் முன்னணி தலைவர்களை கண்டார்?
மாப்போ சிவஞானம் அவர்கள் எந்த சிறைச்சாலையில் காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட்ட தென்னகத்தின் முன்னணி தலைவர்களை கண்டார்? ஆப்ஷன் ஏ, வேலூர் மத்திய சிறைச்சாலை. கேள்வி 14. மாப்போ சிவஞானம் உட்பட்டோர் யாருடைய அழைப்பின் பேரில் வடக்கெல்லை மீட்சிக்கு சென்றனர்? மாப்போ சிவஞானம் உட்பட்டோர் யாருடைய அழைப்பின் பேரில் வடக்கெல்லை மீட்சிக்கு சென்றனர்? ஆப்ஷன் சி, மங்களங்கிலாட். கேள்வி 15. வடக்கெல்லை போராட்டம் தொடங்கிய ஊர்களில் தவறானது எது? வடக்கெல்லை போராட்டம் தொடங்கிய ஊர்களில் தவறானது எது? ஆப்ஷன் டி, விலவங்கோடு. கேள்வி 16. வடக்கெல்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் தவறானவரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, நேசமணி. கேள்வி 17. சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்த மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் எது? சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்த மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் எது? ஆப்ஷன் ஏ, சர்தார் KM பணிக்கர் ஆணையம். கேள்வி 18. திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்ட ஆணையம் என்ன? திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்ட ஆணையம் என்ன? ஆப்ஷன் பி, படாஸ்கர் ஆணையம். கேள்வி 19. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ஆப்ஷன் பி, மாப்போ சிவஞானம். கேள்வி 20. சென்னை தமிழருக்கே ஆந்திர அரசின் தலைநகர் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்ற உறுதியை 25/3/1953 எந்த பிரதமர் அறிவித்தார்? சென்னை தமிழருக்கே ஆந்திர அரசின் தலைநகர் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்ற உறுதியை 25/3/1953 எந்த பிரதமர் அறிவித்தார்? ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. கேள்வி 21. மாப்போ சிவஞானம் தான் முதலில் ஈடுபட்டது டேஷ் கிளர்ச்சியில் என்று கூறுகிறார்? மாப்போ சிவஞானம் தான் முதலில் ஈடுபட்டது டேஷ் கிளர்ச்சியில் என்று கூறுகிறார்? ஆப்ஷன் பி, தெற்கெல்லை. கேள்வி 22. தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது டேஷ் கழகம் ஆகும்? தமிழக வடக்கு தெற்கு கிளர்ச்சிகளை எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் அளவில் தொடங்கி வைத்தது டேஷ் கழகம் ஆகும்? ஆப்ஷன் ஏ, தமிழரசு கழகம். கேள்வி 23. 1956 நவம்பர் 1ஆம் நாள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது? 1956 நவம்பர் 1ஆம் நாள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது? ஆப்ஷன் டி, கன்னியாகுமரி. கேள்வி 24. தென்னெல்லை போராட்டத்திற்காக யார் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது? தென் எல்லை போராட்டத்திற்காக யார் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது? ஆப்ஷன் ஏ, மார்ஷல் நேசமணி. கேள்வி 25. கூற்று 1. திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விலவன்கோடு, நாகர்கோவில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. கூற்று 2. மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்திலிருந்து கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் விண்ணப்பித்தனர். ஆப்ஷன் ஏ, கூற்று 2ம் சரி. கேள்வி 26. 1955 அக்டோபர் 10ஆம் நாள் டேஷ் ஆணையம் பரிந்துரையில் சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டம் கேரளத்தோடும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம், விலவங்கோடு இன்னும் பல பகுதிகளும் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. 1955 அக்டோபர் 10ஆம் நாள்
டேஷ் ஆணையம் பரிந்துரையில் சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டம் கேரளத்தோடும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம் விலவங்கோடு இன்னும் பல பகுதிகளும் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. ஆப்ஷன் டி பசல் அலி ஆணையம். கேள்வி 27. எந்த நூல்களில் தமிழகத்தின் வடக்கு எல்லை வேங்கடமலையாகவும் தெற்கு எல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுகிறது? எந்த நூல்களில் தமிழகத்தின் வடக்கு எல்லை வேங்கடமலையாகவும் தெற்கு எல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுகிறது? ஆப்ஷன் சி புறநானூறு சிலப்பதிகாரம். கேள்வி 28. சேர நாட்டின் துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? சேர நாட்டின் துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி வியன்னா. கேள்வி 29. சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதாக கண்டறியப்பட்டது? ஆப்ஷன் பி கிபி 2ஆம் நூற்றாண்டு. கேள்வி 30. மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? ஆப்ஷன் ஏ எனது போராட்டம். கேள்வி 31. மாப்போ சிவஞானம் காலம் என்ன? மாப்போ சிவஞானம் காலம் என்ன? ஆப்ஷன் பி 1906 to 1995. கேள்வி 32. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பதவி வகித்த ஆண்டு என்ன? மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பதவி வகித்த ஆண்டு என்ன? ஆப்ஷன் டி 1952 to 1954. கேள்வி 33. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு என்ன? ஆப்ஷன் ஏ 1972 to 1978. கேள்வி 34. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம். கேள்வி 35. மாப்போ சிவஞானம் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? மாப்போ சிவஞானம் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. கேள்வி 36. தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் யாருக்கு சிலை அமைத்துள்ளது? தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் யாருக்கு சிலை அமைத்துள்ளது? ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம். கேள்வி 37. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் டேஷ் தமிழரின் பண்பாட்டின் மகுடம் ஆகும். வேளாண்மை செழிக்கவும் மானிடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் டேஷ் தமிழர் பண்பாட்டின் மகுடம் ஆகும். ஆப்ஷன் பி பொன்னேர் பூட்டுதல். கேள்வி 38. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு என்ன? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு என்ன? 1966. கேள்வி 39. இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது டேஷ் என மாப்போசி கூறுகிறார். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது டேஷ் என மாப்போசி கூறுகிறார். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். கேள்வி 40. முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது, வெள்ளி முளைத்திடுது, விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடிகிச் செல் முன்பு என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி கூப்பா ராஜகோபாலன். கேள்வி 41. பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம், ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது என்ற வரிகளில் குறிப்பிடப்படும்
பொன்ஏர் பூட்டுதல் எந்த மாதத்தில் நடைபெறுகிறது? பொன்ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம், ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் பொன்னேர் பூட்டுதல் எந்த மாதத்தில் நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ சித்திரை. கேள்வி 42. அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பி அதனை அழியாத வகையில் செதுக்கினர். அவை முறையே பல்லவர்கள் டேஷிலும் பாண்டியர்கள் டேஷிலும் சோழர்கள் டேஷிலும் அமைத்தனர். அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பி அதனை அழியாத வகையில் செதுக்கினர். அவை முறையே பல்லவர்கள் டேஷிலும் பாண்டியர்கள் டேஷிலும் சோழர்கள் டேஷிலும் அமைத்தனர். ஆப்ஷன் ஏ பல்லவர்கள் கல்வெட்டுகள், பாண்டியர்கள் செப்பேடுகள், சோழர்கள் மெய்கீர்த்திகள். கேள்வி 43. இந்திரன் முதற் திசாபாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்த படியென நின்று மனுவானை தனி நடாத்திய என தொடங்கும் பாடல் டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. கேள்வி 44. கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட அரசன் யார்? கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட அரசன் யார்? ஆப்ஷன் பி இரண்டாம் ராஜராஜ சோழன். கேள்வி 45. யார் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன? யார் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜ சோழன். கேள்வி 46. டேஷ் என்பது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுகின்றன. டேஷ் என்பது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ மெய்கீர்த்திகள். கேள்வி 47. இரண்டாம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தி எத்தனை? இரண்டாம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தி எத்தனை? ஆப்ஷன் பி 2. கேள்வி 48. தந்தையில்லோர் தந்தையாகியும் தாயாரில்லோர் தாயாராகியும் மைந்தர் இல்லோரும் மைந்தராகியும் மண்ணுயிர் கட்குயிராகியும் என்ற வரிகளில் தந்தை இல்லாதற்கு தந்தையாய் தாய் இல்லாதற்கு தாயாய் நிற்பவனாக குறிப்பிடப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி இரண்டாம் ராஜராஜ சோழன். கேள்வி 49. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். கேள்வி 50. மருவூர்பாக்கம் டேஷ் நகரத்தில் அமைந்திருந்தது? மருவூர்பாக்கம் டேஷ் நகரத்தில் அமைந்திருந்தது? ஆப்ஷன் சி புகார் நகரம். பூம்புகார், அதான் புகார். கேள்வி 51. காளியர், கூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள் உப்பு பகருனர், பாசவர், வாசவர், பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் என்ற வரிகளில் உள்ள யாவரும் டேஷ் தெருக்களில் வணிகம் செய்தனர்? காளியர், கூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள் உப்பு பகருனர், பாசவர், வாசவர், பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் என்ற வரிகளில் உள்ள யாவரும் டேஷ் தெருக்களில் வணிகம் செய்தனர்? ஆப்ஷன் பி மருவூர்பாக்கம். கேள்வி 52. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண் பொம்மைகள் செய்வோர், சிற்பிகள், பொற்கொள்ளர், இரத்தின வேலை செய்பவர், தையற்காரர், தோல்பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் அனைவரும் மருவூர்பாக்க தெருக்களில் இருந்ததாக கூறும் நூல் எது?
ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். கேள்வி 53. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் என்ற சிலப்பதிகார வரிகள் இடம்பெற்ற காதை எது? வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் என்ற சிலப்பதிகார வரிகள் இடம்பெற்ற காதை எது? ஆப்ஷன் பி இந்திரவிழா ஊரெடுத்த காதை. கேள்வி 54. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ எண்ணும்மை. கேள்வி 55. பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக. பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி வினைத்தொகை. கேள்வி 56. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனு கீந்தான் திளையாத புண்டலகேசிக்கும் என்ற ஐம்பெருங்காப்பிய முறைவைப்பு இடம்பெற்ற நூல் எது? சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனு கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் என்ற ஐம்பெருங்காப்பிய முறைவைப்பு இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி திருத்தணிகையுலா. கேள்வி 57. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். கேள்வி 58. பொறுத்துக. சொல்பொருள். சுண்ணம். சுண்ணம் நறுமணப்பொடி. காருகர் நெய்பவர் சாலியர். தூசு பட்டு. துகிர் பவளம். சுண்ணம் நறுமணப்பொடி, காருகர் நெய்பவர் சாலியர், தூசு பட்டு, துகிர் பவளம். கேள்வி 59. பொறுத்துக. இதுவும் சொல்பொருள் தான். வெறுக்கை செல்வம் நொடை விலை கிளி துணி. ஆப்ஷன் ஏ சரியானது. வெறுக்கை செல்வம் நொடை விலை கிளி துணி. கேள்வி 60. சொல்பொருள். பாசவர். பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. ஆப்ஷன் டி சரியானது. பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி. கேள்வி 61. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக டேஷ் என்னும் இடத்தை அடைந்தனர். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக டேஷ் என்னும் இடத்தை அடைந்தனர். ஆப்ஷன் சி கொடும்பாளூர். கேள்வி 62. கோவலனையும் கண்ணகியையும் யார் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்துச் சென்றார்? கோவலனையும் கண்ணகியையும் யார் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்துச் சென்றார்? ஆப்ஷன் ஏ கவுந்தியடிகள். கேள்வி 63. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக டேஷ் சென்று வேங்கைக்கானல் என்னும் இடத்தை அடைந்தாள். ஆப்ஷன் டி நெடுவேல் குன்றம். கேள்வி 64. அழகர் மலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அழகர் மலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி திருமால் குன்றம். கேள்வி 65. உரைப்பாட்டுமடை என்பது டேஷ் நூலில் வரும் தமிழ்நடை ஆகும். உரைப்பாட்டுமடை என்பது டேஷ் நூலில் வரும் தமிழ்நடை ஆகும். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். கேள்வி 66. உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி இரண்டும். அதாவது உரைப்பாட்டு மடைனும் சொல்லுவாங்க, உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்லுவாங்க. அதனால் ஆப்ஷன் சி சரியானது. கேள்வி 67.
வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது டேஷ் எனப்படுகிறது. இதுவும் இரண்டுமே தான். உரைப்பாட்டு மடை, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஆப்ஷன் சி வந்து சரியானது. கேள்வி 68. இந்திர விழா ஊரெடுத்த காதை சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது? இந்திர விழா ஊரெடுத்த காதை சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி புகார் காண்டம். கேள்வி 69. கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். கேள்வி 70. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். கேள்வி 71. மூவேந்தர்களை பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? மூவேந்தர்களை பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா போன வருஷம் குரூப் 4ல் கூட இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து கூற்று காரணமில் கொடுத்து கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த கூற்று காரணத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் ஆயிரும், இது சரியா தப்பா அப்படின்ட்டு. அதனால் இதையும் ஒரு கொஷினாக வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கேள்வி 72. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது? சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆப்ஷன் சி 3. கேள்வி 73. சிலப்பதிகாரத்தின் காண்டங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ திருவாலவாய் காண்டம். கேள்வி 74. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? ஆப்ஷன் ஏ 30. கேள்வி 75. எந்த காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் சிலப்பதிகாரமும் டேஷும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன? எந்த காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் சிலப்பதிகாரமும் டேஷும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ மணிமேகலை. கேள்வி 76. இளங்கோவடிகள் டேஷ் மரபை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் டேஷ் மரபை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சேர மரபு. கேள்வி 77. மணிமேகலையின் ஆசிரியர் யார்? மணிமேகலையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார். கேள்வி 78. அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றை கூறியவர் யார்? அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார். கேள்வி 79. நாட்டுதும் ஞாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற கூற்றை கூறியவர் யார்? நாட்டுதும் ஞாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். கேள்வி 80. இளங்கோவடிகளிடம் கோவலன் கண்ணகி கதையை கூறியவர் யார்? இளங்கோவடிகளிடம் கோவலன் கண்ணகி கதையை கூறியவர் யார்? ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார். கேள்வி 81. தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி MS சுப்புலட்சுமி. கேள்வி 82. காற்றினிலே வரும் கீதம் என்று பாடியவர் யார்? காற்றினிலே வரும் கீதம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பி MS சுப்புலட்சுமி. கேள்வி 83. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி MS சுப்புலட்சுமி. கேள்வி 84. நேரு பெருமகனாரால் MS சுப்புலட்சுமி டேஷ் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டார். நேரு பெருமகனாரால் MS சுப்புலட்சுமி டேஷ் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் சி இசை பேரரசி. கேள்வி 85. MS சுப்புலட்சுமி எத்தனை வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தார்? MS சுப்புலட்சுமி எத்தனை வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தார்? ஆப்ஷன் ஏ 10 வயதில். கேள்வி 86. MS சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் எது?
எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் எது? ஆப்ஷன் பி மீரா. கேள்வி 87. எம்.எஸ். சுப்புலட்சுமி காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது எந்த பாடலை பாடி காட்டினார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது எந்த பாடலை பாடி காட்டினார்? ஆப்ஷன் டி ரகுபதி ராகவ ராஜாராம். கேள்வி 88. 1954 தாமரையணி விருது பெற்றபோது தன்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வையிழந்த யாரை மறக்க முடியாது என்று எம்.எஸ். சுப்புலட்சுமி குறிப்பிடுகிறார்? 1954 தாமரையணி விருது பெற்றபோது தன்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வையிழந்த யாரை மறக்க முடியாது என்று எம்.எஸ். சுப்புலட்சுமி குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ ஹெலன் கெல்லர். கேள்வி 89. எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநா அவையில் எந்த ஆண்டு பாடினார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநா அவையில் எந்த ஆண்டு பாடினார்? 1966. இந்த 1966 இந்த இயல்லே மூணு டைம் வருது. இந்த கொஷினில் ஒன்று. அடுத்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டும் 1966 தான். அடுத்து பின்னாடி ஒரு கொஷின் வருது, அதுவும் 1966 தான். கேள்வி 90. எந்த ஆண்டு காந்தியடிகளின் பிறந்தநாள் அன்று ஹரி தும் ஹரோ என்ற மீரா பஜனை சென்னை வானொலி ஒளிபரப்பு செய்தது? எந்த ஆண்டு காந்தியடிகளின் பிறந்தநாள் அன்று ஹரி தும் ஹரோ என்ற மீரா பஜனை சென்னை வானொலி ஒளிபரப்பு செய்தது? ஆப்ஷன் பி 1947. கேள்வி 91. எந்த ஆண்டு எம்.எஸ். சுப்புலட்சுமியின் வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது? எந்த ஆண்டு எம்.எஸ். சுப்புலட்சுமியின் வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது? 1966. கேள்வி 92. 1974 நோபல் பரிசுக்கு இணையான எந்த விருது எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு கிடைத்தது? 1974 நோபல் பரிசுக்கு இணையான எந்த விருது எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு கிடைத்தது? ஆப்ஷன் பி மகசேசே விருது. கேள்வி 93. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு இந்தியா மிக உயரிய விருதான டேஷ் விருதளித்து சிறப்பித்தது? எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு இந்தியா மிக உயரிய விருதான டேஷ் விருதளித்து சிறப்பித்தது? ஆப்ஷன் சி இந்திய மாமணி. கேள்வி 94. மகசேசே விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் யார்? மகசேசே விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் யார்? ஆப்ஷன் பி எம்.எஸ். சுப்புலட்சுமி. கேள்வி 95. பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் யார்? பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாலசரஸ்வதி. கேள்வி 96. நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனம் ஆடியவர் யார்? நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனம் ஆடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாலசரஸ்வதி. 97. கீழ்கண்டவற்றுள் பாலசரஸ்வதி அவர்கள் பெற்றுள்ள விருது எது? கீழ்கண்டவற்றுள் பாலசரஸ்வதி அவர்கள் பெற்றுள்ள விருது எது? ஆப்ஷன் டி தாமரை செவ்வணி விருது. கேள்வி 98. எந்த புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? எந்த புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆப்ஷன் பி வேருக்கு நீர். கேள்வி 99. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். கேள்வி 100. கற்பனையாக எழுத விரும்பாமல் மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளை உருவாக்கிய எழுத்தாளர் யார்? கற்பனையாக எழுத விரும்பாமல் மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளை உருவாக்கிய எழுத்தாளர் யார்? ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். கேள்வி 101. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பாரதியின் வரலாற்று புதினம் எது? ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பாரதியின் வரலாற்று புதினம் எது? ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. கேள்வி 102. ராஜம் கிருஷ்ணன் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை டேஷ் புதினமாக எழுதினார்?
ராஜம் கிருஷ்ணன் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை டேஷ் புதினமாக எழுதினார். ஆப்ஷன் சி கரிப்பு மணிகள். கேள்வி 103. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் டி குறிஞ்சித்தேன். கேள்வி 104. ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் நூல் எது? ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் நூல் எது? ஆப்ஷன் பி அலைவாய் கரையில். கேள்வி 105. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய ராஜம் கிருஷ்ணனின் நூல் எது? அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய ராஜம் கிருஷ்ணனின் நூல் எது? ஆப்ஷன் ஏ சேற்றில் மனிதர்கள். வேருக்கு நீரும் இதே மாதிரி அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டும். சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் 2 நூலுமே கேள்வி 106. கூட்டு குஞ்சுகள் என்ற நூலை எழுதியவர் யார்? கூட்டு குஞ்சுகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். கேள்வி 107. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் சி மண்ணகத்து பூந்துளிகள். ஆப்ஷன் சி மண்ணகத்து பூந்துளிகள். கேள்வி 108. மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கேள்வி 109. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது ஆகியவற்றை பெற்றவர் யார்? கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது ஆகியவற்றை பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கேள்வி 110. பின்வருவனவற்றுள் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றவர் யார்? பின்வருவனவற்றுள் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கேள்வி 111. நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தார்? நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தார்? ஆப்ஷன் பி பூதான இயக்கம். கேள்வி 112. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்பதை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்பதை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கேள்வி 113. சின்னப்பிள்ளை முதலானோர் சேர்ந்து ஆரம்பித்த குழுவின் பெயர் என்ன? சின்னப்பிள்ளை முதலானோர் சேர்ந்து ஆரம்பித்த குழுவின் பெயர் என்ன? ஆப்ஷன் டி களஞ்சியம். கேள்வி 114. இந்தியாவின் முதன்மை அமைச்சர் டேஷ் அவர்கள் சின்னப்பிள்ளை அவர்களுக்கு பெண் ஆற்றல் விருது, ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது வழங்கினார்? ஆப்ஷன் சி அடல் பிகாரி வாஜ்பாய். கேள்வி 115. தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் தாமரை திரு விருதையும் பெற்றவர் யார்? தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் தாமரை திரு விருதையும் பெற்றவர் யார்? ஆப்ஷன் டி சின்னப்பிள்ளை. அவ்வளோதான். இனி எல்லாம் இலக்கண கேள்விகள். இலக்கணம் புறத்திணைகள். போன லெசனில் அகத்திணைகள் படித்தோம். அதே மாதிரி இது புறத்திணைகள் மட்டும் படிக்க போகிறோம். கேள்வி 116. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 12 வகைப்படும். கேள்வி 117. ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் டேஷ் திணை ஆகும்.
ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆண் இரைகளை கவர்தல் டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் ஏ வெற்றி திணை. அதாவது ஆண் இரை கவர்தல். இதுதான் வந்து அந்த குறிப்பு. ஆண் இரை கவர்தல் அப்படின்னு வந்தாலே நீங்கள் வெற்றி எழுதிக்கலாம். அடுத்து கேள்வி 118. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆண் இரைகளை மீட்கச் செல்வது டேஷ் திணை ஆகும். கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆண் இரைகளை மீட்கச் செல்வது டேஷ் திணை ஆகும். மீட்கச் செல்லுதல், அதாவது ஆண் இரைகளை மீட்கச் செல்லுதல் அப்படின்னு வந்தாலே நீங்கள் கரந்தை திணை. ஆப்ஷன் பி கரந்தை திணை. கேள்வி 119. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி செல்வது டேஷ் திணை ஆகும். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி செல்வது டேஷ் திணை ஆகும். அடுத்து ஆண் இரையிலிருந்து நாட்டை கைப்பற்ற போவாங்க, அது வஞ்சித்திணை. ஆப்ஷன் சி வஞ்சித்திணை. கேள்வி 120. தன் நாட்டை கைப்பற்ற வந்த அரசனோடு எதிர்த்து போரிடல் டேஷ் திணை ஆகும். தன் நாட்டை கைப்பற்ற வந்த அரசனோடு எதிர்த்து போரிடல் டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் டி காஞ்சி திணை. எதிர்த்து போரிடல் அப்படின்னு வந்தால் நீங்கள் காஞ்சி திணை. கேள்வி 121. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது டேஷ் திணை ஆகும். கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது டேஷ் திணை ஆகும். கோட்டையை காத்தல் அதான் உங்களுக்கு கீவேர்டு. கோட்டையை காத்தல் வந்தால் ஆப்ஷன் ஏ நொச்சி திணை. கேள்வி 122. மாற்று அரசரின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் டேஷ் திணை ஆகும். மாற்று அரசரின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் டேஷ் திணை ஆகும். சுற்றி வளைத்தல் உளிஞ்சை திணை. கேள்வி 123. பகைவேந்தர் இருவரும் தங்கள் வலிமையை நிலைநாட்ட போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது டேஷ் திணை ஆகும். பகைவேந்தர் இருவரும் தங்கள் வலிமையை நிலைநாட்ட போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் சி தும்பை திணை. கேள்வி 124. போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக டேஷ் மேற்கொள்ளப்பட்டது. போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக டேஷ் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் பி ஆணிரைகள் கவர்தல். ஆணிரை கவர்தல். கேள்வி 125. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் எந்த பூவை சூடுவர். போரிலே வெற்றி பெற்ற மன்னன் எந்த பூவை சூடுவர். ஆப்ஷன் டி வாகைப்பூ. கேள்வி 126. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை ஆகியவற்றை போற்றி பாடுவது டேஷ் திணை ஆகும். பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை ஆகியவற்றை போற்றி பாடுவது டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் பி பாடான் திணை. கேள்வி 127. பாடான் திணை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி பாடு பிளஸ் ஆன் பிளஸ் திணை. கேள்வி 128. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது டேஷ் திணை ஆகும். வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் பி பொதுவியல் திணை. கேள்வி 129. ஒரு தலை காமம் டேஷ் திணை ஆகும். ஒரு தலை காமம் டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் சி கைக்கிளை. கேள்வி 130. பொருந்தா காமம் டேஷ் திணை ஆகும். பொருந்தா காமம் டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் டி பெருந்திணை. கேள்வி 131. வெற்றிப்பூ டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வெற்றிப்பூ டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இட்லிப்பூ. இதெல்லாம் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் கொஷினாக எடுத்திருக்கேன். கேள்வி 132. கரந்தை பூவை டேஷ் என்றும் கூறுவர். கரந்தை பூவை டேஷ் என்றும் கூறுவர். ஆப்ஷன் பி கொட்டை கரந்தை. கேள்வி 133. நொச்சிப்பூ எந்த நிலத்துக்குரியது. நொச்சிப்பூ எந்த நிலத்துக்குரியது.
ஆப்ஷன் சி மருதம். கேள்வி 134. உளிஞ்சைப்பூ டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. உளிஞ்சைப்பூ டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி முடக்கொற்றான். கேள்வி 135. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி உழவு. ஆப்ஷன் சி உழவு, ஏர், மண், மாடு. கேள்வி 136. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. ஆப்ஷன் ஏ திருப்பதியும் திருத்தணியும். கேள்வி 137. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் டி நெறியோடு நின்று காவல் காப்பவர். இதெல்லாம் புக் பேக் கொஷின். கேள்வி 138. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். ஆப்ஷன் சி வலிமையை நிலைநாட்டல். கேள்வி 139. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். கேள்வி 140. பாசவர், வாசவர், பல்நின விளைஞர், உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். பாசவர், வாசவர், பல்நின விளைஞர், உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். ஆப்ஷன் ஏ பாசவர்னா வெற்றிலை விற்போர், வாசவர் ஏலம் முதலான 5 நறுமண பொருள் விற்போர், பல்நின விளைஞர் அப்படின்னா பலவகை இறைச்சிகளை விற்போர், உமணர் உப்பு விற்போர். கேள்வி 141. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளில் தவறானதை தேர்ந்தெடு. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி வாகை பாடான். கேள்வி 142. பேரரசனது மெய்ப்புகழை எடுத்து கூறுவது டேஷ் ஆகும். பேரரசனது மெய்ப்புகழை எடுத்து கூறுவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி மெய்கீர்த்தி. கேள்வி 143. பகர்வனர் திரிதரு நகரவீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் பாடலில் அமைந்த மோனையை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் சி மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும், பகர்வனர் பட்டினும். கேள்வி 144. பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் எதுகை சொற்களை எழுதுக. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும், பட்டினும் கட்டு. கேள்வி 145. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் எவை. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் எவை. ஆப்ஷன் டி சந்தனமும் அகிலும். கேள்வி 146. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலை எழுதியவர் யார். ஆப்ஷன் பி கவி காமு ஷெரீப். கேள்வி 147. மகள் சொல்லுகிறாள், அம்மா என் காதுக்கொரு தோடு நீ அவசியம் வாங்கி போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. இந்த மாதிரி மகள் நிறையா வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே வருவா. அதுக்கு தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்பு கல்வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தம் கண்களில் ஒற்றுக்கொள்ளும் அன்போடு. மகள் தாய் உரையாடலாக இக்கவிதையை எழுதியவர் யார். ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 148. தவறானதை தேர்ந்தெடு. ஊர் பெயர்களின் மருவு. இந்த மருவு கொஷின் போன டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. நான் 4 மட்டும் கொடுத்துருக்கேன். புக்கில் இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் பி, அதாவது தஞ்சாவூர் தஞ்சை, புதுக்கோட்டை புதுக்கை வரும், புதுகை வரும், நான் புதுவை போட்டிருக்கேன். உதகமண்டலம் உதகை, புதுச்சேரி புதுவை. அதனால் ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 149. இந்திரன் முதலான திசைபாலகர் எத்தனை பேர். சேர்ந்து ஓர் உருவம் பெற்றது போல் 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி செலுத்தினான் என்று மெய்கீர்த்தி குறிப்பிடுகிறது.
இந்திரன் முதலாக திசைபாலகர் எத்தனை பேர் சேர்ந்து ஓர் உருவம் பெற்றது போல் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆட்சி செலுத்தினான் என்று மெய்கீர்த்தி குறிப்பிடுகிறது. அதாவது திசைபாலகர் எத்தனை பேர் அப்படிங்கிறத கொஷின். ஆப்ஷன் டி 8 பேர். கேள்வி 150. இரண்டாம் ராஜராஜ சோழன் நாட்டில் டேஷ் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன, யார் பிணிக்கப்படுவதில்லை, டேஷ் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவதில்லை, டேஷ் மட்டுமே வடுப்படுகின்றன, மக்கள் வடுப்படுவதில்லை. இது மக்கள் வரும் இந்த பிளேஸில். மக்கள், அதாவது ராஜராஜ சோழன் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவதில்லை. மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன, மக்கள் வடுப்படுவது இல்லை. கேள்வி 151. இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் டேஷ் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை. டேஷ் மட்டுமே கொடி உடையவனாக உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை. வண்டுகள் மட்டுமே டேஷ் உண்ணுகின்றன, மக்கள் உண்பதில்லை. அதாவது ராஜராஜ சோழன் ஆட்சியில் மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை. காடுகள் மட்டுமே கொடி உடையவனாக உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை. வண்டுகள் மட்டுமே கல் உண்ணுகின்றன, மக்கள் உண்பதில்லை. கேள்வி 152. பொறுத்துக. என் கதை. என் கதை நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி. என் கதை நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து கலைச்சொல் அறிவோம். கன்சலேட் துணை தூதரகம், பேடன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்ட் வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி. அவ்வளோதான். 153 கேள்விகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.